ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு திரும்பவும் அருள் பாராட்டினபடினாலே, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அன்பும் நமக்கு உண்டாயிருந்தபடினாலே, கடந்த வாரத்தில் ஆராய்ச்சி கடந்து போன நம்மை தேவனாய் கர்த்தர் ஒரு வார காலமாக அவருடைய அன்பினால் நிலைநிறுத்தி பாதுகாத்து நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்து திரும்பவும் அந்த நல்ல கர்த்தருக்கு நல்ல ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாக அவர் நம்ம இறக்க கொண்டு அவர் தாமே நம்மை நம்முடைய சமூகத்தில் அவர் வீட்டில் அழைத்து கொண்டு வந்து அவரை ஆராதிக்க செய்ய முடியாத நல்ல பாக்கியத்தை தந்தார். விசேஷமாக பாட்டு ஆராதனை செய்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு அருள் செய்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நேரமானது ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து அவைகளை கேட்டு நம்முடைய ஆத்மாவில் வைத்து அதன்படி நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற நல்ல ஒரு சமயமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே பரத்திலிருந்து நமக்கு நல்ல வார்த்தைகளை அனுப்பி தரும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் ஜபத்தோடு கூட தேவ சமூகத்திலே காணப்படும்படியாக தேவ சமூகத்திலே உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுடைய வார்த்தையாக யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 44வது வசனத்தில் காணப்படுகிறதான ஒரு சில காரியங்களை தியானிப்பதற்கு தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தை நமக்கு பிரசங்க வாக்கியமாக தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யோவான் 8:44 ஒருவர் எழுந்திருந்து வாசிக்கலாம். வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்லி சாத்தான் எவ்வளவு கொடுமையானவன், மோசமானவன், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை ஆண்டவர் விலாவாரியாக தெளிவாக இந்த வேத பகுதியிலே தேவனாய் கர்த்தராகிய இயேசுவானவர் நமக்கு சொல்லி எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். அதற்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. சாத்தான் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை தாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏதாவது ஒரு ஆயுதம் நமக்கு தேவையா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறார். அப்படியானால் அவன் மனுஷர்களை கொலை செய்வதற்கு அவன் சூஸ் பண்ணி வைத்திருக்க, தெரிவு செய்து வைத்திருக்கிற ஆயுதம் என்ன என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் கொலைபாதகன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை. சாத்தானை நம் கண் முன்னால் நிறுத்தி அவன் எவ்வளவு மோசமானவன் என்று சொல்லி பார்ப்பதற்கு இந்த வேத பகுதியை காட்டிலும் ஒரு தெளிவான ஒரு காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இயேசுவே சொல்லிவிட்டார், அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அப்படி கொலை செய்வதற்கு ஒரு ஆயுதம் வேண்டும் அல்லவா? அதுக்கு என்ன ஆயுதத்தை அவன் வைத்து மனுஷர்களை கொலை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது பொய்யை ஆயுதமாக வைத்து பொய்யான காரியங்களை அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த பொய்யினாலே அவன் என்ன செய்கிறான்? மனிதர்களை கொலை செய்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ரெண்டு விதமான கொலைகள் ஆவிக்குரிய ரீதியாக நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று சரீரத்தை கொலை செய்கிறது. இங்கே ஆண்டவர் கொலைபாதகனாக இருக்கிறார் என்று சாத்தானை சொன்னது மனிதனுடைய ஆத்மாவை கொலை செய்கிற காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். இந்த சரீர கொலையை காட்டிலும் இந்த ஆத்மா கொலைதான் மிகவும் கொடுமையான ஒன்றாக இருக்கிறது. அதுதான் ரொம்ப வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. சரீரத்தில் கொலை கொண்டவர்கள் கூட ஆத்மாவில் உயிர்ப்பிக்கப்பட்டு விடலாம். ஆனால் ஆத்மாவில் ஒரு மனிதன் மரித்து அவன் கொலை செய்யப்பட்டு அவன் ஆத்மா கொலை செய்யப்பட்டு அவன் மரித்து போவான் என்று சொன்னால் அவனுடைய சரீரமும் ஒரு நாள் அழிந்து அவன் மண்ணுக்கு திரும்புகிற பொழுது அவன் பாதாளத்தில் வேதனைப்படுவான். நிச்சயமான ஒரு வேதனை அவனுக்கு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபடினால தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்தில் உண்டாகிற சாவை காட்டிலும் ஆத்மாவிலே உண்டாகிற
சாவு மகா வேதனைக்குரியது, அது ரொம்ப கொடுமையானது. இந்த பெரிய கொடுமையை சாத்தான் செய்கிறான். அவன் ஆத்ம கொலைகாரன் என்று சொல்லி இதற்கு தெளிவான ஒரு காரியமாக இருக்கிறது. மனிதனுடைய ஆத்மாவை கொன்று அவர்களை நரகத்திலே தள்ளுவதற்கு சாத்தான் கைதேர்ந்தவனாக இருக்கிறான். ஆதி முதல் அவனுக்கு இதுதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது என்று சொல்லி கருதப்பட்டிருக்கிறது. அப்படி மனிதரை கொல்லுவதற்கு அவன் என்ன செய்கிறான்? பொய்யை பிரயோகிக்கிறான். பொய்யான காரியங்களை அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அவர் காதுகளிலே ஓதி அவன் என்ன செய்கிறான்? மனிதர்களை கொலை செய்கிறான் என்று சொல்லி, மனித ஆத்மாவை கொலை செய்கிறான் என்று சொல்லி இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதிலே மனிதன் ஜீவன் உள்ளவனானான், ஜீவாத்மாவானான் என்று சொல்லி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலே அங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். மனிதன் மண்ணானவன். அந்த மண்ணான மனிதனுடைய நாசியிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனை ஊதினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் நினைத்தான், உயிரிழந்தான், ஜீவாத்மாவா. ஆனால் அவன் ஆத்மா ஜீவன் உள்ளதாக எழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். பூமியில மண்ணினாலே உருவாக்கி வெறும் மண்ணா இருந்த மனிதனை தம்முடைய ஜீவனை அவருடைய நாசியில என்ன செய்தார்? அவர் ஊதினார். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிர் உள்ளவர், எந்தெந்த உயிரோடு கூட இருக்கிறவர். அப்படியே மனிதனும் எந்தெந்தும் தம்மை போல தம்மோடு கூட உயிர் உள்ளவனாக இருக்கும்படியாக தம்முடைய ஜீவனை என்ன செய்தாராம்? அவனுக்குள்ள ஊதினாரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஊதினதுனால தம்முடைய ஜீவனை அவனுடைய நாசியில ஊதினபடினாலே அந்த மண்ணா இருந்த மனிதன் என்ன செய்தான்? ஆமா, அவன் சர்வத்தில் மாத்திரமல்ல, அவனுக்குள்ள ஒரு ஆத்மா என்று ஒன்றை தேவனாகத்தர் உண்டாக்கி வைத்திருந்தார். அந்த ஆத்மாவும் என்ன செய்தது? உயிரடைந்தது. அவனுடைய சரீரம் மாத்திரம் உயிரடையவில்லை, அவனுடைய ஆத்மாவும் உயிருள்ளதாக என்ன செய்தது? இருந்தது, எழுந்தது என்று சொல்லி நாம இங்கே என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்படி ஆண்டவருடைய ஜீவன் மனுஷனுக்குள்ளாக, மனுஷனுடைய ஆத்மாவுக்குள்ளாக இருந்தபடினாலே அவனுடைய ஆத்மா உயிர் உள்ளதாக இருந்தது, ஜீவன் உள்ளதாக இருந்தது. இந்த ஆத்மாவை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி ஆதி முதல் இங்கே நாம் யோவான் 8:44 நாம் வாசித்தது போல அந்த ஆத்மாவை எப்படியா கொண்டு போடணும். ஆதி மனிதனாக தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாமும் அவருடைய மனைவியா இருந்த ஏவாளும் உயிருள்ளவர்களாக இருந்தார்கள், ஆத்மா உயிர் பெற்றவர்களாக இருந்தார்கள், அவர் தேவனை போல ஜீவனுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களை எப்படியாவது என்ன செஞ்சிருந்தோம்? அவருடைய ஆத்மாவை கொன்னுறணும், அவருடைய ஆத்மாவை கொலை செய்திருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் திட்டம் போட்டு அந்த கொலைக்கு என்ன அவன் ஆயுதமா வச்சு ஆயுதமா கையாண்டான்னு சொல்லி பிரயோகிக்கிறதா பார்க்கிற பொழுது பொய்யை தான் ஆயுதமாக வச்சான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொய்னா லேசான காரியம் இல்ல, பொய் என்கிறது ரொம்ப மோசமான காரியம் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. அதுவும் என்ன பொய் சொன்னா அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கிற பொழுது தேவன் ஒன்றை சொல்லி இருக்க அதற்கு மாறான ஒன்றை அவருடைய காதுல ஓதி அவங்க மனசுல அதை புகுத்திட்டான். தேவன் ஒன்று சொல்லி இருந்தார், அதுக்கு மாறாக அவன் என்ன செய்தான்? வேறு ஒன்றை சொன்னார், அதுதான் பொய் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தேவன் ஒன்று சொல்லியிருக்க அதற்கு மாறான ஒன்றையே அவன் என்ன செய்தான்? ஒரு ஆயுதமாக அங்கே உபயோகித்தான். அந்த ஆதி மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளையும் கொல்லுவதற்கு, அவன் ஆத்மாவை கொல்லுவதற்கு அவன் ஓயப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் தேவன் ஒன்று சொல்லியிருக்க, வேதத்தில் ஒன்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்க, அந்த வேதத்தில் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டதற்கு மாறாக பல காரியங்களை ஜனங்களுக்குள்ளே புகுத்தி அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறபடினாலே அவனே அதை உருவாக்கி ஆண்டோட வார்த்தைக்கு மாறான காரியங்களை உருவாக்கி அதுக்கு ஏதோ ஒரு பெரிய வல்லமை இருக்கிற மாதிரியும் ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரியும் அதன்படி நடந்தா மேன்மை உண்டாகிற மாதிரியும் அவன் பல காரியங்களை தந்திரமாக கேட்டு பொய்யை உருவாக்கி மக்களை என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கு வரைக்கும் அவன் கொலை செய்து கொண்டிருக்கிறான். நாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக காணப்பட வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் நாளில் இந்த வார்த்தையை நமக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். பாருங்க, ஆதிலே மட்டும் இல்ல, இன்றைக்கு வரைக்கும் அதான் செய்யலாம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக மாறாத காரியங்களே அவன் நம்ம காதுல ஓதுவான், நம்ம மனசுல ஓதுவான்.
நம்ம மனசை தூண்டி விடுவான். தேவன் ஒன்று சொல்லியிருந்த அதற்கு மாறாக தூண்டி விடுவான். வாசிங்க ஆதியாகமம் 3:1 முதல் வாசி பாருங்க. அப்போ இவர்கள் உயிருள்ளவர்களாக இருந்தார்கள், ஆத்மா ஜீவன் உள்ளதாக இருந்தது. இவர்கள் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் தேவனை போல இருந்தார்கள், தேவனை போல சாதனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் இப்படி சாதனமா இருக்கிறதும் தேவனை போல தேவ சாயலா இருக்கிறதும் இவனுக்கு பிடிக்கல. அதனால இந்த மனிதனை அவன் ஆத்மாவை கொண்டுறணும் அப்படின்னு திட்டப்பட்டான். அதுக்கு என்ன சொன்னான்னு பாருங்க, வாசிங்க. ஆமா, தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த ஸ்திரியை நோக்கி ஆமா, எப்படி பாத்தீங்களா? எவ்வளவு ஞானமா வார்த்தையை போடலாம் பாருங்க. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து புசிக்கலாம், ஆனாலும் ஆமா, அப்ப ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்திற்கு எல்லா கனி விருட்சங்களையும் நீ புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதானே அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது. புசித்தா நீ செத்து போவ, செத்தே போவ அப்படின்னு சொன்னார். செத்து போவ, செத்தே போவன்னு அழுத்தி சொன்னார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது தேவன் இந்த ஏவாளை ஆதாமுக்கு உண்டாக்கி கொடுத்த பொழுது அவர் என்ன செஞ்சார்? அவருக்கு அவர் தம்முடைய மனைவியாக அந்த துணைக்கு இதை சொல்லியிருக்கிறார். தோட்டத்தை எல்லாம் சுத்தி காமிச்சாரு. காமிச்சிட்டு ஒவ்வொரு கனிகளை பத்தி, மரங்களை பத்தி, எல்லா காரியங்களை பற்றி, அதனுடைய எல்லா சுவையை பத்தியும், அதனுடைய மனத்தை பத்தியும், மேன்மை பத்தியும், அதனுடைய ஆசீர்வாதத்தை பத்தி சொன்னவர் தோட்டத்துக்கு நடுவில் கூட்டிட்டு வந்திருப்பாரு. தோட்டத்துக்கு நடுவில் கூட்டிட்டு வந்த பொழுது அந்த மரத்தை பாரு அப்படின்ட்டு இருப்பாரு. பார்த்துருப்பாங்க, ஏவாளும் பார்த்துருப்பாங்க. எல்லாத்தையும் நமக்கு புசிக்க கொடுத்தாரு. ஆனால் இதை இந்த கனியை மாத்திரம் நம்ம புசிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. புசிச்சா என்னாகும் அப்படின்னு கேட்டபொழுது நம்ம செத்து போவோம், செத்தே போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சுக்கிட்டாங்க. இதான் வாயை புடுங்கிறதுங்கிறது. இந்த சாத்தா வாயை புடுங்குவான், பேச்ச போட்டு பேச்ச எடுப்பான். இப்படி இதுல ரொம்ப கைதா இருந்தவன் இதான் வாயை புடுங்கிறது பாருங்க. அப்படி கேட்டா உடனே இந்த அம்மா என்ன சொல்லிச்சு? அது புசி கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. இவங்க ஒரு பில்டப்பும் சேர்த்து போட்டாங்க. வாசிங்க. அப்பா வாசிங்க. அங்க ஆண்டு சாகவே சாவாய்ன்னு சொன்னார். செத்தாய் சாவாய், செத்தே போவா அப்படின்னு சொன்னார். இவங்க சாகவே மாட்டாய் அப்படின்னு இவன் ஒரு பெரிய பொய்யை தூக்கி போட்டான். பொய் தான் இங்க அவனுக்கு அஸ்திரமா இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, பொய்ன்னு சொல்றது லேசான காரியம் இல்ல. அதுல தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக மாறான காரியங்களை சொல்வது என்பது பெரிய பாவமான காரியம். அது சாத்தானுடைய வேலை. ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்க, ஆண்டவர் சொன்னதுக்கு மாறாக ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம். அது சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய ஜனங்கள் எப்பவும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தில் அநேக காரியங்கள் நாம் கை கொள்ளும்படி எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் நடக்க நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த நடக்க கை கொள்ள எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகள் தேவனுடைய இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு விரோதமாக ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், செய்ய சொல்லுகிறார், அதற்கு காரண காரியங்கள் எல்லாம் சொல்லி அது சொல்றது சரிதான் என்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களும் மனுஷ கொலைபாதகர்கள் தான் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ சாகவே மாட்டாய், சாகவே சாக மாட்டாய் என்று அவன் சொன்னது மாத்திரமல்ல, நீ விவரம் அறியாம இருக்கீங்க, அவர் சொன்னதே நம்பிக்கிட்டு இருக்கீங்க.
அந்த பழத்தை நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, அந்த நன்மை தீமை இருக்கிற பழத்தை நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்ணு திறக்கப்படும். எல்லாத்தையும் நீங்க விவரம் உள்ளவங்கள ஆயிடுவீங்க. நீங்க உங்களுக்கு அறிவு உண்டாயிரும். நீங்க நன்மை தீமை அறிஞ்சு என்ன செய்யலாம்? கடவுள் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே. ஒன்றை அவன் மறக்கடித்து விட்டான். தன்னுடைய நயவஞ்சகமான பேசினாலே, நயவஞ்சகமான அப்படி பேசி சாத்தாங்கிட்ட இருக்கு. அந்த நயவஞ்சகமான அந்த சூழ்ச்சியான பேச்சினாலே ஒன்றை அவன் மறக்கடித்து விட்டான். இப்பவே அவங்க தேவன மாதிரி தான் இருந்தாங்க. ஆத்மா கொலை செய்வதற்கு முன்பாக அவர்கள் தேவசாயில் தான் படைக்கப்பட்டிருந்தார்கள். அத அந்த உணர்வே மழுங்கடிச்சுட்டான். ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி படம் போட்டு காட்டுறதுதான் சாத்தானுடைய வேலை. ஒண்ணுமே இருக்கு இல்லாத இருக்கிறது போல படம் போட்டு காட்டுவான் சாத்தான். இல்லாத இருக்கிறது போல படம் போட்டு காட்டுறதுதான் பெரிய பொய். ஹல்லேலூயா. இது சாத்தானுடைய வேலை. அப்ப சாத்தான் ஆதியிலே ஆதாம் ஏவாளுடைய ஆத்மாவை கொலை செய்வதற்கு என்ன பண்ணினா அப்படி சொல்லி பார்க்கிற பொழுது தேவன் ஒன்று சொல்லி இருக்க, அதுக்கு மாறானது அவன் சொல்லி அவங்களை வஞ்சித்து போட்டான். அவர்கள் அதை தேவனை நம்பாமல் சாத்தானுடைய வார்த்தையை நம்பினார்கள். அதனால் அவர்கள் பாவம் செய்தார்கள். அந்த ஆத்மாவை கொண்டு போட்டான். ரெட்ட அர்த்தமா பேசுவான் சாத்தான். ரொம்ப கவனமா இருக்கணும். ரெட்ட அர்த்தமா பேசுவான். நீங்க சாகவே சாவதில்லைன்னு சொன்னா அவங்க சரீரத்தில் தான் செத்து போவோம் போலுக்கு நினைச்சாங்க. அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க நீ சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒருவேளை இந்த ஆதாம் எப்படி நினைச்சாலும் தெரியல, இந்த ஏவாளுக்கு ஆதாம் சொன்ன பொழுது இந்த ஏவாள் என்ன நினைச்சிட்டாங்க, செத்து போவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சரீர மரணத்தை குறித்து தான் சொல்றான் போலுக்கு, சொல்லியிருக்காரு போலுக்குன்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பழத்தை புசித்த பொழுது சரீர மரணம் உண்டாகல, அங்கே உண்டானது ஆத்ம மரணம், ஆத்ம கொலை. ஹல்லேலூயா. அப்போ எந்த ஒரு மனிதனா இருக்கட்டும், கர்த்தர் ஒன்றை சொல்லி இருக்க, வேதத்தில் ஒன்றை எழுதி கொடுத்திருக்க, அதற்கு மாறாக நயமா நம்மகிட்ட பேசுறான். அத சரிங்கிற மாதிரி நமக்கு எடுத்து சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் சொல்றான் அப்படின்னு சொன்னா இவனை ஆத்ம கொலைங்கன் தான். இவனு யாரு? சாத்தானுடைய ஏஜென்ட் தான் அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளே, சரீர மரணத்தை காட்டிலும் மிகவும் கொடியது ஆத்ம மரணமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆத்மா செத்து போகும் என்று சொன்னால் அவன் நித்தியமாக நரகத்தில் அவன் வேதனைப்படுகிறவனாக அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடும். ஒருவேளை சரீரத்தில் ஒரு மனிதன் மரித்திருந்தாலும் அவன் ஆவியில உயிர்ப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனபடினாலே நம்முடைய ஆத்மாவை நான் ரொம்ப கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி தந்திரமா சாத்தா நமக்குள்ள நுழைவான்னு நமக்கே தெரியாது. அவன் அவ்வளவு திறமையான ஆளு. ஆதியிலே நம்ம ஆதி தகப்பட்ட தம்முடைய வேலையை காட்டினவன். ஆனபடினாலே நாம் ரொம்ப கவனமாக நம் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி கத்திருந்த நாளிலே நமக்கு ஆலோசனை அருளுகிறமைக்காக நாம் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துவமாக. ஆதியாகமம் 3:6-7 வாசித்து பாருங்க. அங்கே சரீரம் சாகவில்லை, ஆத்மா செத்து போயிட்டு ஆத்மா கொண்டுட்டான். 6-7 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது சிறியானவள், ஆமா 6-7 ஒரு தேவ மகிமை ஆதி மனுஷர்களை மூடியிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவ மகிமை அவர்களை மூடியிருந்தது. எப்போ இவங்க ஆண்டோட வார்த்தையை நம்பாம சாத்தா சொன்னதை நம்பி இவங்க அந்த பழத்தை புசித்து அந்த பெரிய பாவத்தை செஞ்சாங்களோ, அந்த
நொடியிலே என்ன செய்து விட்டது? தேவ மகிமை அவர்களை விட்டு விலகிவிட்டது. அவருடைய ஆத்மா செத்து போயிட்டு. தேவன் இல்லாவிட்டால் ஆத்மா செத்ததாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. எனக்குள்ள உங்களுக்குள்ளாகவும் தேவன் இல்லாவிட்டால் நம்முடைய ஆத்மா செத்ததாகி விடும். அப்போ நமக்குள்ள இப்பொழுது ஆண்டவர் வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், தேவன் நமக்குள்ளே உயிருள்ளவராக இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் நமக்குள்ளே வந்திருக்கிறார். நாம் இப்பொழுது உயிரடைந்திருக்கிறோம். செத்தவர்களாக இருந்த நாம் இப்பொழுது உயிரடைந்திருக்கிறோம். இந்த தேவன் நம்மளை விட்டு வெளியே போக வேண்டும்னா வேதத்துக்கு மாறா நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும், பேசணும், உணரணும், நடக்கணும். அதற்கு என்னெல்லாம் உண்டோ அது அந்தந்த காலங்களில் சாத்தான் பிரயத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து உங்க ஆத்மாவை நீங்க காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு ஆராதனை இருக்கும், அது ஒரு முக்கியமான ஆராதனையா இருக்கும். அப்ப அந்த ஆராதனைக்கு போன ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. அந்த நாள்ல கர்த்தர் அந்த ஆராதனையில உங்களுக்கு என்று ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. அதுக்கு போகணும்னு சொல்லி நீங்க உணர்த்தப்பட்டிருப்பீங்க, சொல்லப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அது சரின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த ஆராதனைக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு கிட்ட கொண்டு வருவான். கொண்டு வந்து எது முக்கியங்கிற உணர்வை நம்மிடத்திலிருந்து பிடிக்கிறான். ஆராதனை காட்டிலும் முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. அது ஞாயிற்றுக்கிழமை சில விசேஷத்த ஆராதனை பண்டிகைகளும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. வேதத்தில் நாம் என்ன புத்தகங்களை நாம் வாசிக்கிற பொழுது ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை நீ எழுச்சணும் கண்டிப்பாக ஆசரிக்கணும். நீ ஆனாலும் உடைய மனைவி பிள்ளைகள் ஆனாலும் வேலைக்காரர்கள் ஆனாலும் வேலைக்காரிகள் ஆனாலும் யாரா இருந்தாலும் அந்த ஓய்வு நாளில் எனக்கென்று வைத்திருக்க வேண்டும். நீங்க வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது, எனக்கென்று வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, முக்கியமான பண்டிகைகள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் செய்திருக்காங்க. என்ன புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பண்டிகைகள் எல்லாம் கர்த்தர் என்ன புத்தகத்தில் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று விசேஷித்து சொல்லி இருக்கிறார். அறுப்பின் பண்டிகை நீங்கள் ஆச்சரிக்க வேண்டும், சேர்ப்பின் பண்டிகை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், பாவ நிவர்த்தி என்று 7ஆம் மாதத்திலே 10வது நாள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கூடி என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்தி நீங்கள் தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பாவ நிவர்த்திக்காக நீங்கள் பலி செலுத்தி அந்த நாளை பாவ நிவர்த்திக்காக நீங்கள் விசேஷமாக நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பஸ்காவை நீங்கள் இந்த நாளில் இந்த குறித்த நாளில் கண்டிப்பாக ஆச்சரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட அநேகமான ஆராதனைகள் இருக்கிறது. பரிசுத்த நாள் மாத்திரமல்ல, ஓய்வு நாள் மாத்திரமல்ல, அந்த ஆராதனைகளையும் கண்டிப்பாக நீங்கள் கை கொள்ள வேண்டும். அப்படி நீங்க கை கொள்ள உங்களுடைய சொந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை நீங்கள் அசட்டை பண்ணி தேவனாய கர்த்தரை கனம் பண்ணாது போவீர்கள் என்று சொன்னால் அந்த ஆத்மா என்னுடைய சபையில் இருந்து அறுப்புண்டு போகும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இது ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப என்ன செய்வான் தாத்தா? பொய் போதகம் பண்ணுவான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லுது. பொய் போதகம் பண்ணுவான். என்ன பொய் போதகம் பண்ணுவான்? சரி, நம்ம தான் சண்டே ஆராதனை தான் நம்ம முக்கியப்படுத்தி நம்ம போய்கிட்டு தானே இருக்கோம். சரி, இப்போ இன்றைக்கு சூழ்நிலை அப்படி இப்படி ஒரு காரியம் வந்துட்டு இப்போ என்ன செய்ய முடியும், இதையும் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மளை மாட்ட வச்சு முக்கியமான காரியங்களை தேவனுக்கு கணம் செலுத்த வேண்டிய காரியங்களை தேவனுக்கு கணம் செலுத்தாதபடி முக்கியப்படுத்த வேண்டிய காரியங்களை முக்கியப்படுத்தாதபடிக்கு நம்மளை வஞ்சித்து போடுவான். என்னை பொறுத்த மட்டும் தேவனுடைய ஆராதனை எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியமானது. தேவ ஆராதனை எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியமானது. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் இப்பொழுது பக்கத்தில் இல்லை, நீங்கள் தூரமாக இருக்கிறீர்கள். பஸ்ல வர வேண்டி இருக்கிறது, தூரமாக நீங்க வர வேண்டி இருக்கிறது. அதனால் கர்த்தரும் ஒன்றும் சொல்லுகிறது இல்லை, நானும் உங்களுக்கு ஒன்றும் சொல்லுகிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரீங்க, இடைநாள் ஆராதனைக்கு எதுக்குமே நீங்க வருகிறது இல்லை. பஸ் வசதிகள் காரியம் அப்படி இருக்கிறீர்கள், ரொம்ப தூரத்தில் இருக்கிறீர்கள். அப்படினால் நீங்கள் சரி வரல என்று சொல்லி நானும்
அதை ஒரு காரியமாக நான் எடுக்கிறதில்லை. ஆனா நாங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா, நாங்களும் கொஞ்சம் ஆராதனைக்கு கொஞ்சம் தூரமா தான் இருந்தோம். எங்களை கூட ரொம்ப தூரமா ஒரு தேவண்ட மனுஷன், தேவண்ட ஊழியக்காரரா இருக்காரு, அவர் விசுவாசியா இருந்தாரு, அவர் ரொம்ப தூரத்துல இருந்தாரு. என்கிட்ட ஒரு ஓட்ட சைக்கிள் தான் இருந்துச்சு, அவர்கிட்ட ஒரு ஓட்ட சைக்கிள் தான் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் இல்ல, இடைநாள் புதன்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை ஆராதனைக்கு அந்த ஓட்ட சைக்கிள் வச்சுக்கிட்டு கிரிச்சுன்னு நான் போவேன். நான் போறது மாத்திரம் இல்ல, என்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் கூட அந்த இடைநாள் ஆராதனைக்கு நான் கூட்டிட்டு போவேன். என்னுடைய வேலை ராத்திரி வேலையா இருந்துச்சு. ராத்திரி 8:30 மணி 8 to 9 மணிக்குள்ள கடற்கரையில் இருக்கணும் என்னுடைய வேலைக்கு. ஆனால் இடைநாள் ஆராதனையிலையும் நாங்கள் பிரயாசப்பட்டு கடந்து போய் வெள்ளை பட்டு வெள்ளை சட்டையும் தான் அந்த காலத்தில் போடுவோம். இடைநாள் ஆராதனைக்கு கலர் பேட்டு கலர் சட்டையெல்லாம் கிடையாது. ஒரு பயபக்தியான காலம், அதை இழந்து நிற்கிறோம், வருத்தமாக இருக்கிறது, அது திரும்பவும் உண்டாக வேண்டும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், மனைவியும் கூட்டிட்டு கையில் 1-2 பிள்ளைகள் இருக்கும். அப்படிப்பட்ட காலங்களில் அந்த ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு முன்னையும் பொண்ணையும் வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு அந்த ஓட்ட சைக்கிளில் நாங்கள் போவோம். அந்த சைக்கிளில் பெல்லு அடிக்காது, பெல்லு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கிரிச்சுன்னு சத்தம் போடும். அந்த சத்தத்தை பார்த்து ரோட்டில் போகிறவங்கலாம் ஏதோ ஒரு வாகனம் வந்து போடணும்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. நாங்கள் போகும்போதே நாங்கள் நினச்சி வந்துடுமா, எங்களுக்கு வேலைக்கு வேண்டிய பொருட்களை நாங்கள் வச்சுக்கிட்டு அந்த பைக்குள்ளேயே அந்த வேலைக்கு போடுற ஒரு சாரமும், அங்கே வந்து சாரமும் ஏதாவது ஒரு சட்டை தான், ஒரு கலர் சட்டையும் தான் போட்டுட்டு வேலை செய்ய முடியும். அந்த மீன் நாற்றத்துக்குள்ள அதுக்குன்னு ஒரு சட்டையை வச்சுருப்போம். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம், ஆராதனைக்கு போய் புதன்கிழமை ஆராதனையில் 8 மணி 8:15 8:30 வரைக்கும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். சனிக்கிழமையில் நாங்கள் பிரயாசப்பட்டு ஓடி அப்படி போய் பாவரிக்க முடிகிற வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு முடிஞ்சால் ஒரு ஜெபமும் பண்ணிவிட்டு 8:30 மணிக்கு மேலே நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, அங்கே சைடில் ஒரு டீ போடுற ரூம் இருக்கும். அந்த ரூமில் போய் இந்த வெள்ளைச்சட்டையும் வெள்ளை பண்டி எடுத்து மடித்து அதுக்குள்ளே வச்சுட்டு அதில் அங்கே கொண்டு போன அந்த டியூட்டி ட்ரெஸ்ஸை நாங்கள் போட்டுட்டு அந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வேலைக்கு போன காலங்கள் உண்டு. ஹல்லேலூயா! நீங்களும் அப்படி முந்த காலத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் காலம் போகும்போது இந்த அனுபவம்லாம் எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குன்னு நீங்கள் தான் ஆலோசிச்சுக்கணும். அப்படிதான் நாங்கள் அன்றைக்கு இருந்தோம், இன்றைக்கு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மழையானாலும் ஆராதனைகளை முக்கியப்படுத்துகிறோம். கூடுமானப்பட்டு அதை தவிர்க்கிறது இல்லை. இப்ப பைக்குளத்துல ஆராதனை நடக்கி நேசமான வீட்டுல இந்த கடந்த சீசன்ல சரியான மழை ஒரு நாள் தரப்படும் போது கொஞ்சம் மழை விட்டமா இருந்துச்சு. இடையில கொஞ்சம் தூரம் வருகிறது சரியான மழை. கடையத்துல ஒரு பள்ளத்துல கொண்டு விட்டுட்டேன். ஆனாலும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரு. ஏன்னா அவ்வளவு மழையில ஒண்ணுமே தெரியல. வயது 65-66 வயசு ஆயிட்டு பள்ளத்துல கொண்டு விட்டுட்டேன். அப்ப சொன்னேன், ஆனா செய்யல. சரி, இனி பெரிய மழையா இருந்தா போகாம இருக்கிறது நல்லது போல இருக்கு சகோதரின்னு சொன்னேன். ஆனா செய்யல. எல்லா ஆராதனைக்கும் போய்கிட்டு தான் இருக்கேன். அவங்க தான் ஏதாவது அலுவல் இருக்கு, காரியங்கள் இருக்குன்னு அந்த நாள்ல அந்த காரியத்தை முடக்கிருக்காங்க வெளியே. கூடுமான மட்டும் நான் முடக்கினதாக சரித்திரமே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஆராதனை ரொம்ப முக்கியம். நான் கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறோம், கர்த்தரிடத்தில் வைராக்கியமா இருக்கிறோம் என்பதை தேவாராதனை காரியங்கள், கர்த்தருடைய காரியங்களில் தான் நாம வெளிக்காட்டணும். அப்ப இதுக்கு மாறா ஒரு காரியத்தை சாத்தா கொண்டு வந்து நம்ம கிட்ட போய் போதகம் பேசி அதனால ஒண்ணு இல்லைன்னு சொல்லி முக்கியமான ஆராதனைகளை நம்ம தொலைச்சிறதுக்கு அவன் வேண்டியது செய்வான். கர்த்தர் ஆராதனை முக்கியப்படுத்தியிருக்க, அதற்கு மாறாக மனுஷனாக இருக்கட்டும், நம்முடைய மனமாக இருக்கட்டும், சூழ்நிலைகளாக இருக்கட்டும், ஒன்றை கொண்டு வருகிறது என்று சொன்னால், ஒன்றை செய்கிறது என்று சொன்னால், இது அழைத்தவருடைய போதனை அல்ல என்பதை தேவனுடைய ஜனங்கள் நீங்க ரொம்ப தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா! நீங்க பல காரணங்கள் சொல்றீங்க, திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல, அதனால உங்களை விட்டுருந்தேன். ஆனா இனிமே ஆண்டவரை இறுக்கி பிடிக்கிற காலமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். பாட்டுக்கு வாங்கன்னு சொல்றேன், வர முடியாதுன்னு அதுக்கு சில காரணங்கள் திரும்ப திரும்ப சொல்றீங்க. அதே நேரத்தில் 10 மணிக்கு ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுக்கான்னு சொன்னா
எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுவீங்கல்ல. இப்படி கேட்கன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நான் உண்மையுள்ள ஊழியக்காரனாக என்னோடு கூட உங்களையும் அந்த நித்திய ராஜ்யத்தில் ஒரு மகிமையான இடத்துல உங்களை உட்கார வைக்கணுங்கிறதுக்காக தான், உங்களுக்கு விளங்குறதுக்காக இப்படி சொல்றேன். 1000 ரூபா 2000 ரூபா பணம் தாரேன், 10 மணிக்கு அங்க வாசல்ல நிக்கணும்னா 10 மணிக்கு போயிருவீங்களா? போக மாட்டீங்களா? இப்படி சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு சங்கடமா இருக்கும். சங்கடப்படுறதுக்காக சொல்லல, மாத்திக்கிடுறதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். போவீங்களா போக மாட்டீங்களா? நாங்கள் எல்லாம் ஒரு பரிசுத்த ஆராதனை நாங்கள் மிஸ் பண்ணது மாத்திரம் இல்லை, ஒரு பரிசுத்த ஆராதனைக்கு நாங்கள் லேட்டா போனதாக சரித்திரம் கிடையாது. அப்போ அவன் ஆத்மாவை கொலை செய்கிறவனாக இருக்கிறான், அவன் மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் சரீரத்தை கொள்ளுகிறது இரண்டாவது காரியம். அவன் முதல்ல கை வைக்கிறது உங்கள் ஆத்மாவை தான். தேவனோடு கூட உறவாக இருக்கிற, ஐக்கியமாக இருக்கிற, நெருக்கமாக இருக்கிற, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதால உங்கள் ஆத்மாவை தேவனை விட்டு விலக்குவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறான். பொய்யான காரியங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கண் முன்னால காட்டி உங்களை வஞ்சித்து கொலை செய்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோதரிப்போமாக. ரொம்ப கவனமாக இருக்கணும். இனி காலம் செல்லாது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யோவானுக்கு சொல்லுகிற பொழுது ஆவியானவர் திருவுளம் பற்றி வைத்திருக்கிறார். அப்ப இப்போ 2000 ஆண்டு தாண்டிட்டோம், 2024 ஆண்டு வந்திருக்கு. அப்ப எவ்வளவு சைவத்தில் இருந்தோம் கர்த்தருடைய காரியங்களுக்காக வருகைக்கு. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் ரொம்ப தீட்சண்யமாக ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். அவனுக்கு ஆயுதமே பொய் தான். எது மெய்யோ அதை விட்டுட்டு எது பொய்யோ அதுக்கு நேரம் நம்மளை நடத்தி வஞ்சிச்சிருவான். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரோமர் 7:18 பாருங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு காது கொடுத்து அதுக்கு செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிச்சு இருக்கிற வரைக்கும் அந்த ஆதி மனுஷனுக்குள்ளேயும் சரி மனுஷருக்குள்ள நன்மை வாசமாக இருந்துச்சு, நல்லது அவங்ககிட்ட இருந்துச்சு. அது எப்போ இந்த பொய் சாத்தாண்டி பொய்க்கு தங்களை வித்து போட்டாங்களோ அந்த நேரத்தில் இருந்து நல்லது அவங்ககிட்ட இல்லாம போயிட்டு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். வேற என்ன சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஆராதனையா இருக்கட்டும், பயபக்தியா இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், தேவனை தேடுகிற காரியமா இருக்கட்டும், தேவனுக்கு கொடுக்கிற காரியமாக இருக்கட்டும், ரொம்ப அது முக்கியமா இருக்கிறது. அதற்கு மாறானது சரி என்று நாம் எண்ண முடியாத அவன் காரியங்களை கொண்டு வந்து நம்மளை வஞ்சிப்பா மயக்கி, ஆதாம் வியாபார மயக்கின மாதிரி மயக்கி நம்மளை கெடுத்து விடுவான். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கொண்டு விடுவான் ஆத்மாவை என்று சொல்லி பார்க்க வேண்டியா இருக்கு. வாசிங்க. என் மாம்சத்தில் அறிந்திருக்கிறேன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாம அதை நம்பாம சாத்தான் சொன்னதை நம்பி பாவத்துக்கு உட்பட்ட பிற்பாடு நல்ல காரியம் எல்லாம் அவனை விட்டு போயிட்டு, ஏன்னா ஆத்மா செத்து போச்சு. ஆத்மா பலமா உயிருள்ளதாக தேவன் உள்ளுக்குள்ள ஆத்மாக்குள்ள இருந்தாதான் நல்லது செய்யக்கூடிய பலனும் பக்குவம் நமக்கு இருக்கும். ஆத்மா செத்து போச்சுன்னா நல்லது செய்ய முடியாது, நல்லது செய்யணும் நினைச்சாலும் செய்ய முடியாது. அதுக்கு எப்படியாவது நம்மளை தள்ளி கொண்டு போயிருங்கிறதுல சாத்தா ரொம்ப கவனமாக இருப்பான். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 51:5 வாசி பாருங்க. சங்கீதம் 51:5. அப்போ அவங்க அம்மா என்ன பாவமா செஞ்சாங்க? அப்படி அல்ல. ஆதாமுடைய
அந்த பாவம் தொடர்ந்து பாவம் செய்யாத, அதற்கொத்த பாவம் செய்யாத, மீறுதலுக்கு உட்படாத எல்லாரையும் அது ஆண்டு கொண்டது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! அதான் இதுக்கு அர்த்தம். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே பரவி இருக்கிற இறைவனை, கிறிஸ்துவை அறியாத மக்கள் எல்லாருடைய ஆத்மாவும் பிளவினப்பட்டு போய் இருக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா! அது செத்து போய் கிடக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். ஆத்மா செத்து போயிட்டு சொன்னா மனிதன் தேவசாயனையும் தேவனை அளந்து விட்டான் என்று சொல்லி அர்த்தம். அதான் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. அப்போ தேவனையும் நமக்குள்ளே தேவனாய்க்கிறத உண்டாக்கிற தேவசாயனையும் கெடுத்துக் கொள்வதற்கு பொய்யும் புரட்டின்னு சொல்லுவான். பொய்யா அவங்ககிட்ட வந்து பொய்யான காரியங்களை சொல்லி அது சரின்னு உங்களை நம்ப வச்சு கழுத்தெடுத்துருவான். இதான் சாத்தான். அதே 1:27 ஆமா, தேவசாயம் இழந்து போயிட்டான், தேவனை இழந்து போயிட்டான். பொய்க்கு செவி கொடுத்ததுனால கர்த்தர் எதை முக்கியப்படுத்தி இருக்கிறாரோ, கர்த்தருடைய வார்த்தை எதை எல்லாம் முக்கியப்படுத்துகிறதோ அதையெல்லாம் முக்கியப்படுத்தாம உலக காரியங்களை முக்கியப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு என்ன உணர்வு, தூண்டுதல், உந்துதல் வருது அப்படின்னு சொன்னா அது சாத்தானால் உண்டானதுதான். அது ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை, எது புண்ணியம், எது பாவம், எது சரி, எது தப்பு என்று சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். பலம் பெறும் விசுவாசி. அவரிடத்தில் ஒரு சில காரியங்கள் காணப்பட்டது. அது தேவன் ஏற்க முடியாத காரியங்கள் அல்ல. ஆனபடினால ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டமாக அந்த தேவனுடைய பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லி அதில் இருந்து விடுபடுவதற்கு, வெளியே வருவதற்கு நல்ல ஆலோசனை அவருக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இவருக்கு மறுமை வாழ்க்கை காட்டிலும் அறிந்த மனுஷன் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை, இறைவனுடைய அன்பை, இவருடைய காரியங்களை எல்லாவற்றையும் அதிகமாக ருசி பார்த்த ஒரு மனுஷன். ருசி பார்க்காத மனுஷன் சொன்னா கூட பரவாயில்ல. புதுசா ஒருத்தன் போய் இயேசு அன்பானவர், இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறவர், உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார், உன்னை பரிசுத்தமாக்குவார், உனக்கு வேண்டியதெல்லாம் தருவார், அடுத்தவனோடு சேர்ந்து உனக்கு மோட்சம் தருவார் அப்படின்னு சொல்றது காரியம் இல்ல. இவங்க ஆண்டவருக்குள்ள வந்து பழமும் தின்னு கொட்டையும் போட்டு அந்த கொட்டையும் முளைச்சி அந்த கொட்டையும் மரமாகி கொட்டையும் பழம் போட்டு அந்த பழத்தையும் தின்னுட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளை சின்னதோ பெரிய காரியமோ ஆண்டவருடைய வேதம் முக்கியப்படுத்துகிறது தான் நம்ம முக்கியப்படுத்தணும். மற்ற காரியங்களை முக்கியப்படுத்தக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்குதுங்க. அப்போ சொன்னேன், ஆண்டவர் சொன்னார், இந்த இம்மைக்குரிய காரியம் முக்கியம் இல்லை, நமக்கு மறுமைக்குரிய காரியம் தான் முக்கியம். அந்த பிரச்சனைக்கும் வேதம் சொல்லுகிற தீர்வை அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் சொன்னோம். வேதம் ஒரு தீர்வு வச்சிருந்துச்சு. அவருடைய சூழ்நிலையிலும் தேவன் பார்க்கிறார், நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய பாதிப்பு, அவருடைய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம். பார்த்து அதற்கு ஒரு நலமான ஆலோசனை சொன்னோம். அந்த நலமான ஆலோசனைப்படி செய்கிறதுக்கு அவர்களுக்கு மனமில்லை, தேவனை இழந்து போனார்கள். இன்றைக்கு போச்சா? அப்பா பொய் சொல்லுவான், பொய்யான காரியத்தை நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இந்த இம்மைக்குரிய காரியத்தை நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அதுல ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கோம். ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நம்ம கொஞ்சம் விலகினமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த காரியங்கள்ல, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல
அது ஆசைச்சைகள்ல அதுக்குரிய காரியங்கள்ல நம்ம கொஞ்சம் பலவீனமா இருந்தோம்னு சொன்னா மறுபடியும் ஒண்ணுமில்ல, அது பொய், அது மாயன்னு தெரிஞ்ச அந்த காரியத்தை திரும்ப நம்ம கண்முன்னால கொண்டு வந்து அதுல நம்ம சிக்க வைப்பா. பாத்தீங்களா? அதான் பொய்ன்னு சொல்லுவான். பொய்யான மாயையை நமக்குள்ள திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு அவன் ரொம்ப டேலண்டான ஆளு, திறமையான ஆளு. பாத்தீங்களா? இப்போ அந்த பொய் அழிஞ்சு போற அந்த மாயை அவங்கள சிக்க வச்சுட்டு இப்ப தேவனை விட்டு தூரமா கொண்டு போயிட்டான். இது தேவனுடைய ஆலயமாக்கும், தேவன் வாசமா இருக்கிற இடமாக்கும். அதில் விசேஷமாக இந்த முழங்கலி சபையில கர்த்தர் வாசமாக இருக்கிறார் அங்கம். ஹல்லேலூயா! அப்படினால நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, எப்படி வேணாலும் இருப்பீங்க. கண்டு காணாம நான் போக முடியாது. காணாம இருந்தா போகலாம், கண்டுட்டா கண்டிப்பாக நான் கண்டிச்சுதான் ஆகணும். காணாம இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா கண்டுட்டேன்னா அதை கண்டிப்பா கண்டிப்பேனா, கண்டிக்கணும். கண்டிக்கலன்னா என்ன, நான் இங்க இருக்கிறது அர்த்தமே இல்லை, அர்த்தமே இல்லை தானே. ஏன் சொன்னால் இது ஃபுட் பாய்சன் மாதிரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பொய்யான காரியங்களை, மாயைகளை, நம்ம விட்டு விலகி வந்த காரியங்களை, ஒண்ணுமில்லாத காரியங்களுக்கு நேரா நம்முடைய ஆத்மாவை, மனதை அப்படி கொண்டு போய் ஒரு நாள் அது அழிஞ்சு அதை கொன்னே போடும். ஆனால் நான் சின்ன காரியமா இருந்தாலும் தேவனுடைய காரியம் வார்த்தையா இருக்கிறது, தேவனுடைய காரியமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா சின்ன காரியமானாலும் அதுல ரொம்ப தெளிவாகவும் கண்டிப்பாகவும் நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா! ரொம்ப அவசியமா இருக்கணும். கவனமா இருந்துக்கோங்க. அந்த ஆத்மா மோசமான நிலைமையில இருக்கு. ஆனாலும் அந்த ஆத்மா போட்டுன்னு சொல்லி எப்படி விட முடியும்? சாமியில போல நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் அந்த ஆத்மாக்களுக்காக. ஆண்டவரே, அது நிரந்தரமாக அழிந்து நித்திய நரத்துக்கு போய் விடாதபடி இந்த உலகத்தின் காரியங்களை முக்கியப்படுத்தி இந்த சரீரம் நாரி போற சரீரமா இருக்கு. இந்த உலகம் தீக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு சொத்து சுகம் எல்லாத்தையும் நம்ம கட்டு நம்ம வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு விட்டுட்டு தானே போறோம். உழைக்கிறதுக்கு பலன்னு ஆண்டவர் தான் தர வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது யார் எது முக்கியம்? யார் முக்கியம்? வேதம் எதை முக்கியப்படுத்துகிறது? அதை முக்கியப்படுத்தாதபடிக்கு நீங்கள் வழி விலகி போகல என்று சொன்னா அது இந்த கொலைபாதகனுடைய வேலைதான். நீங்க தயவு செய்து நீங்க தெளிவா இருந்துக்கோங்க. ஐயா மரிச்சு போனாங்க. சபையில பல குளறுபடிகள் உண்டாயிற்று. எல்லாரும் சால்ரா அடிக்கிற மாதிரி நானும் சால்ரா அடிச்சுட்டு இருந்திருக்கலாம். அப்படி நான் சால்ரா அடிச்சுட்டு இருந்தோம்னா இங்க 10, 20 பேர், 30 பேர், 35 பேர் இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க 4-5 பேர் தான் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது முக்கியம்? கூட்டம் முக்கியமா? கூட்டம் முக்கியமா? கோமான் முக்கியமா? கூட்டம் முக்கியமா? கோவில் முக்கியமா? கூட்டம் முக்கியமா? தேவன் முக்கியமா? மனுஷர்கள் முக்கியமா? கடவுளுடைய காரியங்கள் முக்கியமா? சபை முக்கியமா? எது முக்கியம் என்று கேள்வி எழுப்புகிற பொழுது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால் நான் இன்றைக்கு ஆண்டவருக்குள் பிழைத்திருக்கிறேன். என் ஆத்மா பிழைத்திருக்கிறது. யோவான் 10:10 வாசி பாருங்க. அப்படின்னா சின்னதோ பெரிதோ தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை அறிந்திருக்கிற நாம் அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதற்கு மாறான காரியங்களை சாத்தான் நம்ம கிட்ட கொண்டு வந்து ஆதியில ஏவாளத்தை கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து நயம் பண்ணி பேசுவான். அதனால ஒண்ணு தப்பு இல்லம்மா, இந்த ஒரு நாள் தானேம்பா, சரி அடுத்தால பார்த்துக்கலாம்பா, அடுத்தால அது வருமா? அந்த ஆசீர்வாதம் இழந்ததுதான்.
வாசிக்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று. ஆமா, வேதத்துக்கு மாறா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க மாறா ஒரு காரியம் நம்ம உள்ளுக்குள்ள ஓடுது அப்படின்னா அது சாத்தானுடைய காரியம்னு நம்ம தெளிவா இருந்து போ சாத்தானு சொல்லி அதுக்கு தப்பிக்கிடணும், ஓடிடணும். கொஞ்ச நேரம் அப்படி நின்று யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அவன் நம்மளை மடக்கி போட்டுருவான்னு நினைச்சு தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எதை முக்கியப்படுத்துறது எதை சொல்லுகிறது என்பதை ரொம்ப கவனமாக நீங்களும் நானும் காணப்படணும், இல்லைன்னா தொலைச்சு கட்டிடுவான். இந்த வார்த்தை நாட்காலங்களிலே நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு தந்தார். திடீரென்று கர்த்தர் தந்தார், வார்த்தைகளையும் தந்தார். என்ன சொல்லணும் ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தெரியல. இது பிரசங்க வாக்கியமே கேட்கறதுக்கு ஒரு கடினமான வார்த்தையாக இருக்கிறது. இதை எப்படி ஜனங்கள் மத்தியில் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்றதுக்கு என்ன பலப்படுத்துங்க. நீங்கள் சொல்றது நான் சொல்றதான இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி தேவசமத்தில் வந்த பொழுது இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார் என்பதை நானும் உணர்கிறேன். அல்லேலூயா. லூக்கா 12:4-5. ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்றது, ஆண்டவர் படத்தில் பக்தியா இருக்கிறேன் வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கும் நம்ம மன உறுதியா இருக்கிறது தான், அதற்காக வைராக்கியமா இருக்கிறது தான். வாசிங்க லூக்கா 12:4-5. ஆமா 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 கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு இல்லை கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு சாக வேண்டியிருந்தாலும் சாகலாம்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு, கேட்கறதுக்கு செய்கிறதுக்காக சாக வேண்டியிருந்தாலும் சாகலான்னு இது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க செத்துட்டீங்கனாலும் உங்கள் ஆத்மா தப்பிக்கிடும், உங்களுக்கு மகிமையில ஒரு களம் புரிந்த இடம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்ப எவ்வளவு ரொம்ப தீச்சன்யமா இருக்கணும் பாருங்க. நம்ம சாட்சி சொல்லலாம், நம்ம ஜெபிக்கலாம், எல்லாமும் செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய காரியங்களுக்கு நாம் முதலிடமும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பல ஆண்டுகளாக நான் போதிக்கிறேன், நான் கை கொண்டு போதிக்கிறேன். ஹல்லேலூயா. கை கொண்டு போதிக்கிறேன். சின்ன ஆராதனை இருந்தாலும் கூடுமானம் மட்டும் அதை நான் தவிர்க்கிறது இல்லை, மிஸ் பண்றது இல்லை. எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அந்த ஆராதனையை முக்கியப்படுத்துகிறேன், தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி நான் பிரசங்கிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி ஆராதனை செய்கிறேன், ஆராதனை நடத்துகிறேன். தேவனுடைய வார்த்தைகளுக்காக மனிதர்களை எதிர்த்து நிற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காக நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், தனி மனிதனாக இருக்கிறேன், ஆக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு தேவனுடைய வார்த்தையும் தேவனுக்கு அடுத்த காரியங்களும் தான் எனக்கு முக்கியம். என்று சொல்லி நாம இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் வார்த்தை கேட்கிற நாம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கவும் செய்யணும். நடக்கிறதுக்காக தான் ஆண்டவர் வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வசனமா இருக்கட்டும், வார்த்தையா இருக்கட்டும், அதுபடி நம்ம நடக்கணும். வசதிப்பட்டு அதுபடி நடப்போம், வசதி படலைன்னா நடக்க மாட்டேன்னு சொன்னா அது பக்தியே இல்லை. எசேக்கியேல் 20:11 வாசிக்கலாம். அவன் நம்ம எல்லாத்தையும் நல்லா அறிஞ்சிருக்கிறோம், எது சரி எது தப்பு, எது ஆண்டவருக்கு பிரியம்,
ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, என்ன எல்லாத்தையும் நம்ம சரியா அறிஞ்சிருக்கிற நம்ம என்ன செய்யணும் சொல்லியிருக்கு. திரும்ப வாசிக்க கீழே உள்ளத அதை செஞ்சா தான் நம்ம ஆத்மா பிழைச்சிருக்கோம். அல்லேலூயா. அல்லது பலவீனப்பட்டு ஒரு நாள் செத்துவோம், தேவனை இழந்து விடுவோம். என்னுடைய ஆசீர்வாதங்களை அவருடைய சாயலை நாம் இழந்து விடுவோம். சாத்தான் வஞ்சகனாக இருந்து அலுவலாக தந்திரமாக நம்மை கொண்டு விடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சொன்னோம், உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லுகிறேன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜனவரி 1ஆம் தேதி சொன்னார், சீரியல் பார்க்கிறது பாவமாக இருக்கிறது, அதனால் அவர்கள் என்னுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கப்படுகிறார்கள், தேவ காரியங்களில் பின்தங்குகிறார்கள், ஜபம் கிடையாது, தேவ சிந்தை கிடையாது. அந்த சீரியல் தான், அதில் வருகிற காரியங்கள் தான், அந்த கதாபாத்திரங்கள் தான் அதிகமாக அவருடைய இருதயங்களை மனதை ஆக்கிரமித்திருக்கிறது. அந்த சிந்தனை தான் நிரம்பி இருக்கிறார்கள். தேவ சிந்தை கிடையாது. உலக அந்த பொல்லாத சிந்தை கொண்டு வந்து சாத்தான் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு ஆத்மாவை கெடுத்து போட்டா. அதனால சீரியல் பார்க்க கூடாது, கண்டிப்பாக சபைக்கு அருகி. அதுக்கு மீறியும் பார்க்கிறவங்களுக்கு திருவிருந்து நிப்பாட்டுன்னு சொன்னா, அப்படி ஒருவரை நாம் நிப்பாட்டின பிற்பாடு காணிக்கை கொடுத்தாங்க. காணிக்கை வாங்க கர்த்தர் எனக்கு அனுமதிக்கலை. அதனால தயவாக தான் சொன்னான், சகோதரி முதல்ல உங்கள் காரியங்களை சரி பண்ணிட்டு வந்து நீங்கள் ஆலயத்துக்கு வந்து திருவிருந்து எடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க இங்கே வருகிறது நிப்பாட்டிட்டாங்க. இந்த ஆத்மா பிழைக்குமா? இந்த ஆத்மா பிழைக்குமான்னு கேட்க, உலகத்து மனுஷன் கூட அதை சொல்லுதான். அப்படி போல ஆராதனை முக்கியம் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்க, வேதமும் அதை உறுதிப்படுத்தி இருக்க. பண்டிகை ஆராதனைகள் முக்கியமான காரியங்கள் நமக்கு அது ரொம்ப கண்டிப்பாக நம்ம அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இருக்க, அதற்கு மாறாக ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நமக்கு நாம சமாதானம் சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது சரிதானா? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுதிட்டு போலாம். அப்ப இன்னும் நமக்கு அந்த தெளிவு இல்லையா? அந்த நன்மையை இன்னொரு நாள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா தேவனுடைய சமூகத்தில் அந்த நாளுக்கு உரிய நன்மையை இனி எந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? இழந்ததுதான். இதான் பொய் போதகம் பண்ணுகிறதுங்கிறது. சாத்தான் பொய் போதகம் பண்ணுவான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான். அவனுடைய ஆயுதமே பொய் சொல்றதும், தேவனுடைய வார்த்தைக்குறமான தப்பறையான பொய்யான காரியங்களை சொல்லுகிறதும், பொய்யான மாயான காரியங்கள்ல நம்மளை சிக்க வைக்கிறதும் தான் அவனுடைய வேலை. நம்ம தான் தெளிவா இருந்து நம்ம ஆத்மாவை பாதுகாத்துக்கணும், தப்பிக்கொள்ளணும். கால் திருடமாய் நடக்கிறவன் தப்பி நடக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் அசட்டியா இருந்தா, அசந்து இருந்தோம்னா மசாலா வச்சிருவான் தலையில. மத்திய 15:9 வாசி பாருங்க. மத்திய 15:9. ஆமா ஆமா, வேதத்தை மையமா வச்சு முக்கியமா வச்சு சொல்லாம அதுக்கு மாறான காரியங்களை நியாயப்படுத்தி நமக்கு நியாயம்னு தோன்ற மாதிரி, இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி செய்யறதோ சாத்தானுடைய வஞ்சகம். இந்த பொய்யினால்தான் மனிதனை கெடுக்கிறான், ஆத்மாவை கெடுக்கிறான், கொண்டு போடுகிறான். ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. எது முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியம். விவரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தைக்காக மறிக்கலாம், அந்த தேவனுக்காக மறிக்கலாம். அதனால எவ்வளவு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணலாம், எதிர்கொள்ளலாம், பாதிக்கப்படலாம், கஷ்டப்படலாம், நஷ்டப்படலாம், இழக்கலாம். மனிதர்களுக்கு நமக்கும் சுகமா இருந்த சுகமான உறவு மாறி அவர்கள் நமக்கு எதிரியாக மாறிவிடலாம். அது மனைவியா இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு காரியமாக இருக்கலாம்.
யோவான் 11:25-26 இப்படிதான் திரும்பவும் ஆண்டவர் சொல்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆத்மாவுக்கு ஜீவனா இருக்கு. அந்த வார்த்தையும் அந்த வார்த்தையாக தேவனும் நமக்குள்ள எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் பெறுகிறாரோ, பலமா இருக்கிறாரோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஜீவனும் பெருகும். அது நிறைவடையும், பூர்ணப்படும். மகிமையில அந்த மேன்மையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதை குறைக்கிறதுக்கும் கீழாக்கிறதுக்கும் பொய்யான காரியங்களை சாத்தா நம்ம கிட்ட கொண்டு வருவான், பொய் சொல்லுவான். நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்து தப்பிக்கணும். காலத்தை பார்த்தா நம்மளாம் போதகராக இருக்க வேண்டியவங்க, போதிக்கப்பட வேண்டியவங்க இல்லை. யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கெட்டுப்போன மனிதன் திரும்பவும் அவன் ஜீவன் அடைவதற்கு அவனுக்கு நாசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இரக்கமுள்ள தேவன் வைத்திருக்கிறார். அதே போல கர்த்தருக்குள் உயிரடைந்த ஆத்மா, பிழைத்த ஒரு ஆத்மா மரண பரியந்தம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம ஆத்மா தேவனை விட்டு பிரிக்கப்பட முடியும். ஆத்மா கொலைகாரனால் சாத்தானால் கொல்லப்பட முடியும். ரொம்ப கவனமா தெளிவாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை இருக்க பற்றிக் கொள்கிறது அவருடைய காரியங்கள் தான் ரொம்ப முக்கியம். அதற்காக நம்ம ரொம்ப மன உறுதி உள்ளவர்களாகவும் போர்க்குளம் உள்ளவர்களாக இருக்கணும். இல்லைன்னா கஷ்டம்தான். 2 பேதுரு 2:1 வாசி பாருங்க. வேதமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியமே நம்மளை ஜீவனாக்கி இருக்கிறது. இயேசுவே சத்தியமாக இருக்கிறார். அவரே நமக்குள் ஜீவனாக இருக்கிறார். அவருடைய ஜீவனே நம்முடைய ஆத்மாவை ஜீவனாக்கி இருக்கிறது. நாம் உயிருள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு சபைக்குள்ளும் அநேகமாக இருக்கிற ஆத்துமாக்கள் ஊழியக்காரர்களும் செத்த கிறிஸ்தவர்களாக, செத்த ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். சாத்தான் பொய் போதகம் பண்ணி அவர்கள் எல்லாம் பொய்யை விசுவாசிக்க வைத்து, பொய்யை நம்பச்சு வைத்து அழிந்து போகிற மாயைகளை அவர்களுக்கு கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து அவர்களை விழத்தட்டி அவர்களை கொண்டு போட்டான். உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அநேக விசுவாசிகளும் ஊழியக்காரர்கள் சபைக்குள்ளேயும் வெளியிலேயோ நிலைமை அதை காட்டு ரொம்ப மோசம். வாசிங்க. ஆமா இருந்தார்கள். ஆமா நலைய பண்ணி மறுதளித்து இவர்கள் தங்களுக்கு அழிவு விரிச்சுக்கிற மாத்திரம் இவர்கள் ஆத்மா கெட்டு போன மாத்திரமல்ல, இவர்களை பின்பற்றுகிறவர்களை இவர்கள் கெடுத்து போடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இங்க இருந்து அந்த குறிப்பிட்ட காரியம் தேவனுக்கு பாவம்னு சொல்லி அதை விட்டுறதுக்காக நான் பிரயத்தனம் நடத்த பொழுது எழுந்துட்டு போனாங்க. அங்கே போன இடத்துல இந்த நல்ல ஊழியக்கார மாதிரி இல்லை கள்ள ஊழியக்கார மாதிரி ஏன் வந்து எதுக்கு வந்துன்னு கேட்கல, வந்த உடனே அப்படி கூட்டில் பிடிச்சி அடைச்சிட்டான். இப்போ இவன் ஆத்மா எப்படி என்ன லெவலில் இருக்கும்? இவன் ஆத்மா என்ன லெவலில் இருக்கும்? இவனை தங்களுக்கு கீழே வச்சு இருக்கிற மேலே இருக்கும் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? எப்படியும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அந்த
சம்பந்தப்பட்ட ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, எப்படியும் யார் மூலமாவது எப்படியாவது இவர்களை நடத்துகிற பெரியவர்களுக்கு கண்டிப்பா போவோம். அப்ப இந்த பெரியவங்களும் பொய்யர்களாகத்தானே இருக்காங்க. அதான உண்மை. அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? கண்டிப்பா கேள்விப்படுவாங்க. இன்னைக்கு கேள்விப்படுவாங்க. இல்ல இந்த பிரசங்கத்தையாலும் கேட்கிற போதாலும் ஒருவேளை என்னைக்காவது யாராவது கேட்டு அவங்ககிட்ட போய் சொல்ல முடியும். அப்படி கேட்டா என்ன செய்யணும்? அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு விடணும். கூட்டம் நிறைய வேணுங்கிறதா சபை எழுப்பப்பட்டது நோக்கம். சடங்குகளை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதான் தேவனுடைய சபை எழுப்பினது நோக்கம். சரி, அப்போ அப்படிப்பட்ட ஊழியக்காரனை கூப்பிடணும். கூப்பிட்டு என்னம்மா இப்படி ஒரு ஒரு ஆத்மா முழங்களிலிருந்து உன் கலைக்கு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாய்யா கேள்விப்பட்டேன். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு தெரியாது, கேட்கல. நீ ஏன் கேட்கல? யார் வந்தாலும் நீ கூட்டி வச்சிருக்கியா சபையில? அப்படின்னு கேட்கணுமா கேட்க வேண்டாமா? இந்த மேல இருக்கிறவங்களும் இவங்களும் பொய்யர்கள், தங்களுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், தங்களே மக்கள். தங்களை சிப்பா பிடிச்சுக்கிட்டு தங்க பின்னாலே வரணும். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கயவில்லை. உள்ளது சொன்னா ஓடி போயிடுவான். அப்படி இவங்களே இருப்பாங்க போல தெரியுது. அப்படிதான் பல சம்பவங்கள் கேள்விப்படுகிறோம். அப்ப கூப்பிட்டு கண்டிக்கணும்ல. கேட்கல, நீ முதல்ல எது என்னன்னு கேட்டுட்டு வா. அந்த ஆத்மா ஏங்க முளங்குழியிலிருந்து உங்ககிட்ட வந்துச்சுன்னு எனக்கு செய்தி வந்திருக்கு. முளங்குழி ஊழியக்காரன் நம்ம கூட இருக்கானோ இல்லையோ அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அவன் சொன்னது சரிதானே, அது பாவம் தானே, அதுதானே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட ஆத்மா நீ எப்படி உனக்கு சபையில் வச்சிருக்க? அந்த ஆத்மாவை கூப்பிட்டு கண்டி. அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பாக போதி கீழ்ப்படிஞ்சா வச்சிருக்கோம். இல்லைன்னா அந்த ஆத்மாவை உள்ள விடாத அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மா சீர்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்களும் பொருட்டர்கள் தானே, இவர்களும் பையர்கள் தானே. இவர்களும் சாத்தானுடைய ஏஜென்ட்கள் தானே, இவர்களும் ஆத்மா கொலைகாரர்கள் தானே. ஜனங்களுடைய பாவத்தை பார்த்து கொண்டு அறிந்திருந்தோம். அதை சூசகமாகவோ மறைவாகவோ தேவைப்பட்ட நேரடியாகவோ தனிப்பட்ட முறையிலோ கண்டிக்காதவர்கள் எல்லாரும் சாத்தானுடைய ஏஜென்ட்கள். அது சபைக்குள்ள இருந்தாலும் சரிதான், சபைக்குள்ள இருக்கிற ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரிதான். கண்டு காணாது போல போறவங்க எல்லாம் சாத்தானுடைய ஏஜென்ட்கள். இவர்களும் கொலைபாதகர்கள். அந்த ஆத்மா சாகிறதுக்கு இவங்க தான் காரணம். சாத்தான் ஆத்மாவை கொலை செய்கிறவனா இருக்கிறான். அதற்கு ஆயுதமாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பொய்களை ஆயுதமாக பிரயோகிக்கிறான். பொய்யானவைகளில் நம்முடைய மனதை செலுத்தும்படியாக, நான் விட்டு வந்ததை திரும்பவும் தொடரும்படியாக அதை நமக்கு முன்பாய் கொண்டு வந்து நாம் பலவீனமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு வந்து நாம் எந்த விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறோமோ அந்த விஷயத்தில் நம்மளை விலத்தட்டுகிறவனாக இருக்கிறான். நான் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறவன், கரைப்படுத்துகிறவனாக, அதை பலவீனப்படுத்துகிறவனாக, வியாதிப்படுத்துகிறவனாக அவன் இருக்கிறான் என்பதில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இந்த ஊழியக்காரங்க காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். 2 கொரிந்தியர் 11, 13, 14 இவங்களை தான் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். சபைக்குள்ள இருக்கிற ஊழியக்காரர்கள் அநேகமாக ஊழிய வெள்ளையும் சொல்லையும் சிப்பா போட்டுட்டு தங்களை ஊழியக்காரங்களாக காண்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவில்லை. அவர்களும் விழுந்து கிடக்கிறார்கள், ஜனங்களையும் விழத்தள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். குழியை வெட்டி இவர்களே அந்த குழியில விழுந்து விட்டு அந்த குழிகளை எல்லாரையும் இழுத்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இதான் நடந்து கொண்டிருக்கு. இதனால தான் தேவனாக கர்த்தர்
சபை நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு, சத்தியம் இல்லை, சத்தியத்தை வித்துட்டாங்க, ஒரு முடிவு உண்டாக்கிடுவாங்க. தேவன் உங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்க தான் அவங்களுக்கு முக்கியம், அவங்க தான் அவங்களுக்கு முக்கியம். அப்போ அந்த ஊழியக்காரங்களுக்கு அவங்க முக்கியம், அவங்கள முக்கியப்படுத்தினா அவங்க அந்த ஆளுக்கெல்லாம் அவங்களுக்கு முக்கியம். அவன் எவ்வளவு கேட்டுல இருந்தாலும் சரி, பாவத்தில் இருந்தாலும் சரி, அவருக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கண்டிச்சு அவங்கள சீர்படுத்த மாட்டாங்க. நிறைய பேருக்கு நிறைய ஆளுடைய காரியங்கள் எனக்கு தெரியும். அவங்கள முக்கியப்படுத்தல, அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை குறைகளை நம்ம எதுக்கும் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு பாவம் செய்யாட்டாலும் கர்த்தருக்கு பயந்து வைக்கிறவங்களா இருந்தாலும், அது அவங்களுக்கு நல்லவே தெரிந்திருந்தாலும், நம்மளை குறித்து ஜனங்க மத்தியில தப்பறையான காரியங்களை பரப்பி விட்டுட்டு ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. வாசிங்க 2 கொரிந்தியர் 11, 13, 14. கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள். ஆமா, சாத்தானும் தேவன மாதிரி பேசுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மிடத்துல நன்மை நாடி பேசுற மாதிரி சாத்தானும் நம்ம கொஞ்சம் சுமாராக இருந்தோம்னா, பலவீனமாக இருந்தோம்னா, பலவீனமான காரியங்களுக்கு, இந்த உலகத்தெடுத்து காரியங்களுக்கு மேலே நமக்கு ஒரு பிடிதரம் இருந்துச்சுன்னு சொன்னால், நப்பாசை இருந்துச்சுன்னு சொன்னால், அவன் என்ன செய்வான், நம்மக்கிட்ட தேவன் நம்மக்கிட்ட வந்து நன்மை நாடி பேசின மாதிரி, நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி நம்மளை சோழியை முடிச்சு விடுவான். இப்படி இன்றைக்கு சபைக்குள்ளே ஊழியக்காரர்கள், இப்படிப்பட்ட கள்ள ஊழியக்காரர்கள் பெருகி இருக்கிறார்கள். வெளியில் சொல்லவே வேண்டியதில்லை, அதை பேச வேண்டியதும் இல்லை, அது அப்படி தான் இருக்கும், இருந்துகிட்டே போட்டோம். இவர்களும் கொலைஞர்கள் தான், கொலையாளிகள் தான், கொலை செய்கிறவர்கள் தான், ஆத்மாவை கொலை செய்கிறவர்கள். யோவான் 3:5. இந்த பாருங்களேன், இந்த போதனை எல்லாம் அப்படித்தான் இருக்கும். இந்த சாத்தானுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்கிற இந்த கொலைஞர்கள், கொலைபாதகர்கள், ஆத்ம கொலைஞர்களுடைய காரியம் எல்லாம் வேதம் ஒன்று சொல்லியிருக்க, அதற்கு மாறா ஒன்று சொல்லி அதை நியாயப்படுத்துகிற மாதிரி மக்களை அதை நம்ப செய்கிறதுல இவங்களும் சாத்தானுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவங்க கிடையாது. ஆமாம், சாத்தானுன்னு சொல்லிடலாமா? சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வாசிங்க யோவான் 3:5. இயேசு பிரதித்திரமாக, ஆமா ஆமா, ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாய் பெறணும்னு சொன்னா, நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சுக்கிட்டீங்களா, அப்பவுமே நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு கள்ளமா சொல்லுவான். அப்போஸ்தலர் 10:44-46. அப்போ அந்த பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போனாரு. பிரஜாதிகளா இருந்தாங்க, தேவனை அறியாதவர்களா இருந்தாங்க, இயேசுவை அறியாதவர்களா இருந்தார்கள். அவர் இயேசுவை குறித்து பிரசங்கித்தார், இவரே இரட்சகர் என்று பிரசங்கித்தார், இவர் மூலமாகவே மனிதன் மீட்படைகிறான் என்று சொன்னார். ஆத்மா செத்தவர்கள் இந்த தேவனை விசுவாசித்து, அவர் என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுக்காக, பாவத்தினால் செத்து போயிருக்கிறதான இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் சிலுவையில் அறையுண்டார், ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் எனக்கு மீட்பு உண்டு, என் ஆத்மா உயிர் வரும், நான் தேவனை உடையவனாவேன், தேவசாயலை நான் அடைவேன், எனக்கு மோட்சம் உண்டு என்று அவர்கள் விசுவாசித்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் ஆத்மா உயிரடையும் அப்படின்னு சொன்ன பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே அந்த கொர்நேலியும் இந்த வசனத்தை கேட்ட யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அந்த பரிசுத்தாவுடைய கிரியைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவரும் மேலும்
இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் மேலும் அவர் கூட வந்த சகோதரர் மேலும் அந்த பெந்தேகோஸ்து நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவர்களும் பற்பல பாஷைகளை பேசி அவர் கர்த்தரை குறித்து புகழ்ந்து பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தது போல இவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அப்படி ஒரு பவர் உண்டாகி அவங்க அந்நிய பாஷை பேசி அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாங்கிறத கேட்டார்கள் கண்டார்கள் என்று சொன்னபடி கேட்கவும் காண முடியான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அவர்கள் மேலும் ஊற்றினார். இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். ஆனா இன்றைக்கு கள்ள போதகர்கள் இப்படி போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கலாத்தியர் 3:27 அதுக்கும் சாத்த வசனத்தை தான் எடுப்பான். ஏமாத்துறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் உங்களை வஞ்சிக்கிறதுக்கும் அவங்க ஒரு வசனத்தை வச்சிருப்பான். கலாத்தியர் 3:27 எத்தனை பேர்களோ? ஆமா ஆமா, நீங்க ஞானஸ்நானம் பெறும்போது நீங்க பரிசுத்தாய் பெற்றாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பரிசுத்தாய் பெற விடாம ஞானஸ்நானம் பெற விடாம அப்படி செய்வான். சபை வேண்டாமா, ஆனா சபை முக்கியம்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு நிறைய இடத்துல. சபை வேண்டாமா, இது சபை இல்லம்மா. சபை முக்கியம் இல்லம்மா. இதெல்லாம் சாத்தானோட போய் போதகமாக்கும். நீ படித்து முன்னேறி வாழ்க்கையில பெரிய மனுஷன் ஆகுவதற்கு கல்வி கூடங்கள் தேவையா இருக்கிறது. 1 2 3 4 என்று சொல்லி 12 வரைக்கும் இருக்கிறது. 12 படிச்சா காணாது, அதுக்கு மேல படிக்கிறதுக்கு அடுத்தடுத்து அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த வேலையில போய் சேருவதற்கு அதற்கென்று சில கிளாஸுகள் எல்லாம் நடக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனா ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆத்துமா கிறிஸ்துக்குள் பலப்பட்டு நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் வளர்ந்து நல்லது கெட்டதை தெளிவாக அறிந்து உணர்ந்து நல்லதை பற்றி கொண்டு கெட்டதை விட்டுவிட்டு நாளுக்கு நாள் கர்த்தரோடு கூட நெருங்கி சேர்ந்து ஒரு பயபக்தி அடைந்து பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய மேலான நிலையை உச்ச நிலையை அடைவதற்கு ஒரு கலாசாலை தேவை இல்லையா? முக்கியம் இல்லையா? அவசியம் இல்லையா? இப்படி போதிக்கிறவங்களை நான் கேட்கிறேன், உன் ஆத்மா எந்த நிலைமையில இருக்கு? உன்னுடைய ஆத்மா எந்த நிலைமையில இருக்கு? நீ எந்த அளவுக்கு சபை தேவையில்லை என்று முடிவுக்கு போன பிற்பாடு நீ எந்த அளவுக்கு உன் ஆத்மா தேவனுக்குள்ளாக இருக்கிறது? தேவனுக்கு உனக்கு இருக்கிற தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? இதான் பொய் போதகம் சொல்றது. சாத்தா காதுல வந்து பொய் போதகம் பேசுவான், காதலையும் பேசுவான், மனசுலையும் பேசுவான். அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு பேசி நம்மளை தட்டி விட்டுருவான். தேவ வழியை விட்டு வழியை விட்டு விலக்கி விட்டுருவான். நம்முடைய ஆத்மாவை கொல்ல முடியாத அவன் அப்படி செய்கிறான். கர்த்தர் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்க, அந்த ஏற்பாடை குறித்து நாம் திட்டமா அறிந்திருக்க காலத்தில் நாம் அதை இழக்கிறோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல் அல்ல, அவருடைய போதனையும் அல்ல, இது சாத்தானுடைய காரியம். 1 தீமோத்தேயு 5:23 இவங்க பாவத்தை கண்டிக்க மாட்டாங்க. ஒன்று 5:23 தானா? இல்லையா? ஆமா என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. தொடர்ந்து 22 கூட வாசிக்கலாம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. தப்பு பண்ணவன தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காத.
தலையை தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காத, அவனுக்கு வலிக்கும்னு சொல்லி அவனுக்கு வலிக்கட்டும். அவன் நல்ல ஆத்மா இருந்தா இந்த வலி நமக்கு அவசியம்தான், இந்த அடி நமக்கு அவசியம்தான் அப்படின்னு சொல்லி தன்னை நிலைநிறுத்திக்கிடுவான், சீர்படுத்திக்கிடுவான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கருங்கல்ல ஒரு இடத்துல நான் கடந்த காலங்களில் மீட்டிங் நடத்த ஒரு பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு நாள் ஒரு செய்தி கொடுத்தார். கோபம் எத்தனை கொடுமையானது, அது தவறானது அப்படிங்கிற குறித்து ஒரு செய்தி கொடுத்தார். அப்போ அந்த கூட்டத்தை அதில் ஏற்பாடு செய்து நடத்திக்கிட்டு இருக்க அந்த மனிதர் ஒரு நியாயமான மனுஷன், கொஞ்சம் கோபக்காரரும் கூட. நியாயத்துக்கு தான் கோபப்படுவார், என்ன மன்னிச்சுக்கிடுவோமே ஒரு வகையில், ஆனால் கோபக்காரர். அப்போ அன்றைக்கி அந்த கோபத்தை குறித்து கர்த்தர் எனக்கு பேசப்படி சொன்னார். அவர் சொல்லிட்டார், நான் பேசாமல் இருக்க முடியுமா? கும்பிடு போட்டுட்டு எழுந்து நின்னேன், பேசினேன். இன்றைக்கி நான் பேசுகிற மாதிரி பேசினேன். நான் பேசுகிறேன்னா கர்த்தர் பேசுகிறாராங்கிறத ஆவிக்குரியவர்கள் தெளிவோடு கண்டுபிடுவார்கள். பிரசங்கம் முடிஞ்சு அவர் நல்ல ஒரு தேவண்ட மனுஷன், விசுவாசி. அவர் எந்திரிச்சு பிரசங்கம் முடிஞ்சோடனே சாட்சியில் சொன்னார், ஐயா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணது எனக்கே தான்னாரு. எனக்கு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலை, எனக்கே தான் சொன்னார். அல்லேலூயா! இந்த கோபம் பல இடங்கள்ல என்னை வெட்கப்படுத்தி இருக்கிறது, பல இடங்கள்ல என்னுடைய மேன்மையை சிறுமையாக்கி இருக்கிறது, நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேன். அது கோபத்தை பத்தி பிரசங்கம் பண்ண மாத்திரமல்ல, அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருகிறது சொல்லி அதற்கும் அன்றைக்கு பிரசங்கத்துல அந்த ஆவியானவர் என்ன செஞ்சிருந்தாரு, வழி காமிச்சிருந்தாரு. ஆனா இந்த கள்ள ஊழிய மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அவங்க என்ன பாவத்தில் இருந்தாலும் சோத்திரம் செஞ்சா சோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர், சோத்திரம் 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 சொல்லிட்டு இவங்க வண்டியை உருட்டிக்கிட்டே போயிருப்பாங்க. இவங்க என்னென்ன பாவத்தில் இருக்காங்களோ ஆண்டவருக்கு இவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் சித்தமான வருகிற நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்த கிரிகளும் செய்களும் கர்த்தருடைய சேனையிலிருந்து புறப்படுகிற பொழுது இந்த கள்ள ஊழியக்காரருடைய முகத்திரையெல்லாம் கர்த்தர் கிழிப்பார் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது நடக்கும். இந்த பொய்யர்கள் எந்த லெவல்ல உங்களுடைய ஆத்மா இருக்கிறது, இவருடைய ஜீவியம் இருக்கிறது, எந்த அளவுக்கு இவர்கள் பசுந்தால் பொருத்திய புலிகளை போல வேதத்திலே சொல்லப்பட்ட கொரிந்தியரில் சொல்லப்பட்ட போல ஒளியில் வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய ஏஜென்ட்கள் என்பதை தோல் இருக்க முடியாத காலம் பக்கத்துல தான் இருக்கு. இவங்க என்ன பாவத்தில் இருக்காங்க திட்டமாக வெளியரங்கமாக்கப்படும். தேவன் வெளியரங்கமாக்குவார். இல்லாவிட்டால் இவர்களை நம்பி இவர்களுக்கு கைகளுக்கு கீழே இருக்கிற கோலில் கீழே இருக்கிற அந்த ஆத்மாக்களும் அழிந்து நரகத்துக்கு போய்விடும். அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், இவர்களிடத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இவங்க கண்டிக்க மாட்டாங்க. செய்யற பாவத்துக்கு இவங்க உடந்தே இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இவங்க உடந்து தானே கண்டிக்கல, அவங்ககிட்ட காணிக்க வாங்கிடுவாங்க, அவங்கள ஆராதனையில் சேர்த்துக்கிடுவாங்க, அவங்களுக்கு திருவிருந்து கொடுத்துக்கிடுவாங்க. இப்ப சாத்தானி ஏஜென்ட் தான் இவங்க கொலைகாரர்கள் தான், இவர்கள் பொய்யர்கள் தான். 1 தீமோத்தேயு 2:9-10 1 பேதுரு 3:4 நம்ம அடிக்கடி வாசித்த காரியம் தான். ஒரு கிறிஸ்தவன் எப்படி தன்னுடைய வெளிப்புறத்தையும் தேவனுக்கு பிரியமாக சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும், எப்படி அவன் உடுத்த வேண்டும், தன்னை அலங்கரிக்க வேண்டும், ஒரு ஸ்ரீ எப்படி தன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கச்சலை மாதிரி மேல இருந்து கால வரைக்கும் ஆபரணங்களை நகைகளை அடிக்கிட்டு வந்தாலும் அவங்களை இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. யாருக்கு சொல்ல வரேன், ரட்சிக்கப்பட்ட பின்பாடு நகையை போட்டுட்டு இருக்கிற மக்கள், விசேஷமாக திருச்சபைக்குள்ள அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது ஒண்ணு பாவம் இல்லைன்னு பாவம்னு ஒரு காலத்துல போதிச்சவங்க இப்ப பாவம் இல்லைன்னு போதிக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்ல போட்டுக்கலான்னு போதிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் இவங்க ஆத்மா இந்த அளவுக்கு கொலை செய்யப்பட்டு தேவனுடைய
காரியமா இருந்த இவருடைய ஆத்மா கொலை செய்யப்பட்டு சாத்தானுடைய போய் சாத்தானுடைய பீடமா போயிட்டு அங்க இருந்து சாத்தான் துணிகரமா இந்த நேற்று வரைக்கும் தப்புன்னு போதிச்ச இந்த ஊழியக்காரனை கொண்டு இப்ப ரைட்டுன்னு போதிக்கிறான். மக்களை பாவத்தில் திடப்படுத்துறான். நாங்க பாட்டுக்கலாம்னு சொல்றான். ஓட்டவனுக்கு திருவிருத்து கொடுக்கா, ஞானஸ்தானம் கொடுக்கா. மத்தேயு 28:19-20. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமா, சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ நம்முடைய சபையில அநேகமான ஊழியக்காரர்கள் வேலை நினைச்சிருமா, எவன் வந்தாலும் கூப்பிட்டு அவனை சீசனாக்குறது இல்லை. வந்தவன் வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான்னு வர்ற எல்லாவனையும் பிடிச்சி என்ன செய்யறது, ஞானஸ்தான தொட்டியில் முக்கிய எடுத்து நேற்று வரைக்கும் நீ பாவியா இருந்த, இன்னும் ஸ்பெஷல் பாவியாரு, பெரிய பாவியாரு, எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செய்ய அப்படின்னு சொல்லி அவங்கள தண்ணியில் முக்கிய எடுத்து விட்டுறாங்க. இந்த வேலை இப்போ நம்ம இடங்களையும் நடக்கு. சத்தியத்தை போதிக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது இல்லை, கதை சொல்லிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போறாங்க. மக்களும் கதை கேட்கறதுக்கு தான் விருப்பமா இருக்காங்க. ஏன்னா இவனும் ஏற்கனவே செத்து போனான், இவனை நடத்துறவனும் செத்து போயிட்டாங்க, இந்த விசுவாசிகளும் செத்து போனான். எப்பவுமோ செத்து போனான், ஆத்மாவை இழந்துட்டான், ஆத்மா கொல்லப்பட்டுட்டு அது சாத்தானுடைய பீடமாக கோட்டையாக அது மாறிவிட்டது. இந்த ஆத்மா சாத்தானுக்கு உயிருள்ளதாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதனால இருந்தது போல கேடானவனாக இருக்கிறான். ரெண்டு தீமோத்தேயு 4:4. ஆமா, கதை விட்டுட்டு இருக்காங்க, கதை விட்டுட்டு போறாங்க. மக்களுக்கு திட்டமான போதனைகள் கிடையாது, மக்களை போதித்து வழி நடத்துகிறது இல்லை. கர்த்தருடைய போதனைக்கு நேராக அவர்கள் நடத்துகிறது இல்லை. எபிரேயர் 12:28. பயபக்தியுள்ள ஆராதனை இப்போ இல்ல, வெளியில இல்லவே இல்லை, நம்ம கிட்ட இல்ல. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை மூடி போட்டு விட்டு நீங்கள் செய்கிற ஆராதனை எப்படி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும், கர்த்தர் எப்படி அந்த ஆராதனையில மகிமைப்படுவார், கர்த்தர் எப்படி அந்த ஆராதனையில வருவார், கர்த்தருடைய பிரச்சனை எப்படி உண்டாயிருக்கும். கர்த்தர் வார்த்தை நீங்க பின்னுக்கு எரிந்து போட்டிருக்கிறீர்கள், மூடி போட்டிருக்கிறீர்கள். நீங்கள் துணிகரமான காரியங்களை செய்கிறீர்கள், ஜனங்களுடைய துணிகரங்களையும் பார்த்து கொண்டு அதை கண்டிக்க கர்த்தர் மன்னிப்பாராக. வக்கில்லாதவர்களாக நாம் போய்விட்டோம், வக்கில்ல நமக்கு. எபிரேயர் 12:28. கடவோம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பயபக்தியே கிடையாது. இப்போ ஆராதனையில் பயபக்தி கிடையாது, எந்த ஒரு காரியத்திலும் பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. அந்த அளவுக்கு நம்மவர்களும் அநேகமாக முழங்கொழியில் அதுக்கு இடமே கிடையாது. தப்புனா தப்புன்னு சொல்லுவேன், காற்றை முறிக்கிடுவேன். உங்களை நயங்காட்டி உங்கள்கிட்ட சிரிச்சுட்டு தலைவை தடவிட்டு போகணுன்னு எனக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. தப்புனா தப்பு தான். தேவன் எனக்கு முக்கியம்னா உங்களுக்கும் தேவன் முக்கியம், தேவ ஆராதனை எனக்கு முக்கியம்னா உங்களுக்கு முக்கியம். அதை விட முக்கியம் வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 1 கொரிந்தியர் 11 சொல்லிக்கிட்டே போகலாம். 28 முதல் சில 30 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 28 1 முதல் 30 வசனங்கள். ஆமா ஆமா
கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் ஆமா தனக்கு ஆக்கினியத்திற்கு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். ஆமா இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே தியானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படவும். அப்போ நகை ஆபரணங்கள் ஜுவல்ஸ் போட்டிருக்கவங்களுக்கு நம்ம சபையில் திருவிருந்து கொடுக்கறது இல்லை. ஞானசானமே கர்த்தர் திட்டமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய சபைக்கு திட்டமாக ஞானசான போதனையில் இது ஒரு முக்கியமாக வச்சிருக்கிறாரு. நகையை கலத்துனவங்களுக்கு தான் ஞானசானம் கொடுக்கணும்னு. இல்லை நகையை கலத்திட்டு ஞானசானம் எடுத்துட்டு முந்தானையில் முடிச்சு வச்சுட்டு முங்கிட்டு நல்லா இருக்க கட்டிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடக்கூடாது இருக்க கட்டிட்டு ஞானசானம் எடுக்கும் போது நீ எடுத்துக்கோ வெளியில் வந்தோடனே போட்டுக்கோங்கிற உபதேசம் புதிய சிலமே கிடையாது, ஆதியிலேருந்து கிடையாது. ஞானசானம் எடுக்கும்போது கரெக்டாக போதிச்சு எதையெல்லாம் விட்டுறணும்னு சொல்லி எதையெல்லாம் எழுதப்பட்டவர்களுக்கு மாறாக இருக்குங்கிறத போதிச்சு அதில் இதுவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லி போதிச்சு இதையும் நீங்கள் கை கொண்டு இந்த காரியத்திலும் கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து சீசத்துவத்தை அடைந்து இந்த காலத்தில் அடைந்து தான் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கப்படும் சொல்லி தான் நமக்கு ஞானசானம் கொடுத்தாங்க. அது சரிங்கிறதுக்கு 1க்கு 2 இடத்துல 2 அப்போஸ்தலர்கள் மூலமாக கர்த்தர் அதை உறுதியாக எழுதி வச்சிருக்கிறார், அது எட்டிச்சிருக்கிறது. அதெல்லாம் அறிஞ்சக்கு பிற்பாடு மனுஷருக்கு பயந்து தேவனுக்கு பயப்படாத இவங்க பெரிய மரிச்சதுக்கு பிறகு நகை போட்டுக்கலாம், நகை போட்டு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். நகை போட்டுட்டீங்கன்னா திரும்ப நகை போட்டீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை, உனக்கு நான் திருவிருந்து தாரேன். இது சரிதானா? பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒன்றே தான் சொல்லுவார், அதே உறுதியாக சொல்லுவார். அதுதான் எப்பொழுதும் சொல்லுவார், எல்லா இடத்திலும் சொல்லுவார், யார் இடத்திலும் சொல்லுவார், எப்பொழுதும் சொல்லுவார், மாறி மாறியா சொல்லுவாரு. அப்போ இந்த ஊழியக்காரங்க சில உலக நன்மைகளுக்காக தங்களை சாத்தானுக்கு வித்து போட்டாங்க. சாத்தானுக்கு வித்து போட்டதுனால சாத்தான் மனுஷ கொலைபாதகா இருந்து கண்டிக்காதது போல வேதத்துக்கு மாறாக அதை நியாயப்படுத்தி பேசுகிறது போல அதை தட்டி கொடுத்து பேசுகிறது போல அப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஞானஸ்தானம் கொடுக்கிற மாத்திரமல்ல, நகை போட்டவங்களுக்கு திருவிருந்து கொடுக்குறாங்க. இங்க ஆனா இப்ப நம்ம வாசல் என்ன சொல்லுது பாருங்க. இதனால் அநேகர் வியாதி உள்ளவர்களாக ஆத்மா பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அநேகர் அவங்க ஆத்மா செத்து போயிட்டு ரொம்ப நிதானமா இருக்கணும்னு சொல்லி, எடுக்கிறவனே நிதானமா இருக்கணும், கொடுக்கிறவங்க எப்படி இருக்கணும்? துணிகரமானவர்கள் இவர்கள். இவர்கள் ஆராதனையை நீங்கள் போகாதீர்கள், இவர்கள் கையினால் நீங்கள் திருவிருந்து எடுக்காதீர்கள். கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிக்கவில்லை. இவர் தெரிந்தும் துணிந்தும் கர்த்தருடைய காரியங்களை குறைவாய் துணிகரமான காரியங்களை செய்கிறார்கள். இவருடைய ஆராதனை கர்த்தருக்கு கர்த்தர் வரமாட்டார். இவரோட கர்த்தர் கிடையாது. இவர்களுடைய திருவிருந்து தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. அது ஒரு சாபத்தீடான ஒரு காரியம். இவைகள் எல்லாம் நீங்களும் அறிந்திருந்தோம். விசுவாசிகளாகி நீங்கள் அவர்கள் கொடுக்கிற திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் காலத்தில் தேவனை இழந்து விடுவீர்கள். அதனால இப்படிப்பட்டவங்க இடத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கிட்ட குணக்கேடுகள் இருக்கலாம், சபை நடத்தி செய்கிறதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், சில காரியங்களில் பலவீனமானவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவ காரியங்களில் அந்த மனிதர் பலவீனமா இருக்கவே கூடாது. இருந்தால் அந்த மனிதரை பின்பற்றவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் தெரிந்தும் துணிந்தும் தப்பு என்று அநேகருக்கு போதித்து அநேக பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு இன்றைக்கு ஏதோ அற்ப காரியங்களுக்காக பிழைப்புக்காக
மனிதர்களுடைய காரியங்களுக்கு சாத்தானுக்கும் இடம் கொடுத்து கட்டுப்பட்டு நகை போடலாம் பாவமில்லை என்று சொல்லி நகை போட்டு ஞானஸ்தானம் பெற்று பிற்பாடு திரும்ப நகை போட்டவங்களையும் கூட்டி தாங்க ஆராதனையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் திருவிருந்து கொடுத்தா அந்த திருவிருந்து கர்த்தருடைய பந்தியாக இருக்காது, கர்த்தனுடைய பந்தியாக இருக்கும். இந்த பந்தியில் இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க கூட நீங்கள் ஐக்கியம் வச்சுக்கிடாதீங்க, உங்களுக்கும் பெரிய நஷ்டங்களும் கஷ்டங்களும் உண்டாகும். சடுதியாக அவங்கள விட்டு விலகி போயிருங்க. அவங்க உறவு உங்களுக்கு தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கு நாம் காரியங்களை பார்த்தோம். அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் சரீரத்தை கொல்லுகிறது காரியம் அல்ல, அவன் முதல்ல கை வைக்கிறது ஆத்துமாவை தான். அவன் ஆத்துமாவை கொல்லுகிறான். அதற்கு அவனுக்கு ஆயுதம் பொய்யா இருக்கிறது, பொய்யான காரியங்களாக இருக்கிறது, மாயையான காரியங்களை மெய்போல காண்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பொய்யானவர்களை ஜனங்களுக்குள்ளே நம்ப வைக்கிறதா இருக்கிறது. அவர்களை அது நியாயம் போல காண்பிக்கிறதாக இருக்கிறது. அப்படி காண்பித்து அவன் ஆத்மாவை கொண்டு விடுகிறான். அவனுடைய கையாட்களாக ஏஜெண்டுகளாக வேதத்தை மறைத்து வேதத்துக்கு மாறாக மக்களை குஷிப்படுத்தி மக்களை பாவத்திலே கட்டி வைத்து தேவனை அறியக்கூடாதபடி செய்து அவன் ஆத்மாவை கொண்டு நரகத்திலே தள்ளுகிறவர்களாக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு அநேகமாக இருக்கிறார்கள். திருச்சபை அதுக்கு விதிவிலக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. அநேக கள்ளர்கள் புகுந்து விட்டார்கள். அப்படி ஒரு கொடிய காலமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இந்த தேவநாயக்கத்தில் வேற இருக்க முடியாத காலம் வெகு தூரத்தில் இல்லை. இந்த ஆண்டில் அது நடக்கும். கர்த்தர் வலது கைக்கும் இடது கைக்கும் அவருக்கு ஊழியம் செய்கிறவருக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் நீதிமானுக்கும் துன்மானுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காட்டும் காலமாக இருக்கிற கர்த்தர் காட்டுவார். அப்பொழுது பெரிய அசைவு சபைக்குள்ளும் தேசத்திலும் உண்டாகும். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். தம்முடையவர்களை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார். தம்முடையவர்களோடு சேர்த்துக் கொள்வார். கர்த்தருடைய ஊழியம் தீவிரப்படும். கர்த்தர் இதை செய்வார். ஆனபடினால் நம் ஆத்துமா கொல்லப்பட்டு போய்விடாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாக கவனம் உள்ளவர்களாக சின்ன காரியமானாலும் தேவனுடைய காரியங்களை முக்கியம் என்று சொல்லி அதில் நீங்கள் உறுதியாக உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் சாத்திரு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மேற்கொண்டு விடுவான். நீங்கள் பெற்றதை இழந்து போவீர்கள். அப்படி இல்லாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிப்பான வார்த்தை தேவனாய் கர்த்தர் நாளில் நமக்கு தந்திருக்கிறார். உன் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பொல்லாத ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் ரொம்பவும் கவனமாயிருங்கள். ஆனால் தேவன் நியாயாதிபதி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு சடுதியான ஒரு முடிவு வைத்திருக்கிறார். சீக்கிரமாக அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்தரிப்போமாக.